மக்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல. திரும்ப வந்து எப்படி நம்ம விஷயம் வேணுங்கிறத எப்படி கேட்டு வாங்கிக்கலாங்கிறத டீட்டெயில்டா புரியும்படி எளிமையா சொல்லுங்க. இப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளே வந்து கேட்டு வாங்கிக்க முடியும். பிரபஞ்சத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கிற மாதிரியே ஒரு ஆன்மாக்கும் ஒரு சோலுக்குமே சோல் பவர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்ற கோலை வந்து நம்ம செட் பண்ணிக்க தெரியணும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னொரு நாளைக்கு ஒன்று, நம்மளுடைய மனசு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கக்கூடாது. ஸோ என்னோட லைஃபுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட் தான். ஸோ அதை நான் வந்து முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை நான் முறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பண்ண எனக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சாலே போதும். ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு சொல்றாங்களே, ஆக்சுவலாக ஸ்விட்ச் வேர்டுனா என்ன மேம்? அதுக்கு ஏதாவது டீட்டெயில் இருக்கா? இது யூனிவர்ஸ்க்கு புரியக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வேலைக்கு வந்து சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, அழகுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம வந்துட்டு திக் ஹேருக்கு வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, படிக்கிறதுக்கு ஸ்விட்ச் வேர்ட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கோல்டன் சன்ரைஸ் அப்படின்ற வேர்டு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். அது எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே காமனாக நம்ம வந்து எழுதலாம். ஸோ கோல்டன் சன்ரைஸ் நம்ம மனசில் சொல்லக்கூட, மனசில் நினைக்கும் போது கூட நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஆன்மீகவெல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகம் ஃபவுண்டர் மீனாட்சி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிரபஞ்சம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் பவானி மேம். நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எப்படி கேட்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்டா சொல்லியிருந்தோம். மக்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல. கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆமா அப்படின்னா என்ன நீங்க புதுசா பேர் சொல்றீங்க? ஏன்னா எல்லாருமே யூனிவர்ஸ்னே பேர் வச்சு பார்த்ததுனால லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது புது வேர்டு மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க வந்து எங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன, திரும்ப வந்து எப்படி நம்ம விஷயம் வேணுங்கிறத எப்படி கேட்டு வாங்கிக்கலாங்கிறத டீட்டெயில்டா புரியும்படி எளிமையா சொல்லுங்க. சரி, கண்டிப்பா. ஸோ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்சம், யூனிவர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளே வந்து கேட்டு வாங்கிக்க முடியும். பிரபஞ்சத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கிற மாதிரியே ஒரு ஆன்மாக்கும் ஒரு சோலுக்குமே சோல் பவர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த சோல் பவரோடைய நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் போது நியாயமாக நம்ம எது கேட்டாலும் அது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அது கேட்கறதுக்கு என்னெல்லாம் விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்ற கோலை வந்து நம்ம செட் பண்ணிக்க தெரியணும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னொரு நாளைக்கு ஒன்று, நம்மளுடைய மனசு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ, எனக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வேலை வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல வரன் வேணும், இல்லை எனக்கு வந்துட்டு இந்த சேலரியிலேருந்து அடுத்த லெவல் சேலரிக்கு நான் வந்து போகணும். இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த கோலை வந்து முதல்ல நம்ம வந்து செட் பண்ணிக்க பழகிக்கணும். ஸோ இதுதான் அப்படின்னா ஃபோக்கஸ்டாக நீங்கள் முதல்ல அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அது நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து முழு மனசோட இதில் அடுத்தது வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேக்கு, இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றவங்களும் இருக்காங்க. சரி, என்ன அப்படின்னா இப்போ நம்ம எப்படி சொல்றது, இந்த புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்றது உண்மைன்றத நம்புறீங்க. ஸோ நம்ம எங்கேயோ இருக்கிற இடத்துல ஸ்விட்ச் போட்டால் எங்கேயோ வந்து லைட் ஆன் ஆகுறதுன்றத நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. ஸோ இப்போ மேலேருந்து ஒரு பொருளை போடும்போது கீழே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுதுன்றதை நீங்கள் நியூட்டன்ஸ் லான்னு சொல்லி படிச்சிருக்கீங்க, நம்புறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி தான் இந்த விண்காந்த அலைக்கும் நம்மளுடைய மனிதனுடைய ஆன்மாக்கும் பவர் வந்து அதிகம். ஸோ நம்மளுடைய சோல் பவரை ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நியாயமாக நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்து அள்ளி கொடுக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன். ஸோ என்னோட லைஃபுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட் தான். ஸோ அதை நான் வந்து முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை நான் முறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பண்ண எனக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் நேற்று கூட ஒரு மேம் என்னோட இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் படிச்சிருக்காங்க என்கிட்ட. ஸோ அவங்க வந்துட்டு நல்லா ரெகுலராக வந்துட்டு 60+ அவங்க. ஆனாலுமே உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா
அவங்க இந்த ஏஜ்ல இத நம்பி அவங்க படிச்சு, அது வந்து அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்றாங்க. சொல்லி இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிலயே நெறைய சேஞ்சஸ், மிராக்கிள்ஸ் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணும்போது பர்ஃபி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது அப்படின்னு அந்த ஏஜ்ல அவங்க ரொம்ப குழந்தைத்தனமா நேத்து தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் மனசுல தான் மேம் நினைச்சேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து என் பேரனுக்காக வாங்கிட்டு வந்து உனக்கும் பிடிக்கும்லன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இத நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டோம்னா, நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதே நடக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அதே மாரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கிளையன்ட்டா கன்சல்டேஷனுக்காக கிளையன்ட்டா வந்து, அதுக்கப்புறம் இல்ல எனக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத முழுசா படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவருமே படிச்சாரு. படிச்சுட்டு அவரு நம்ம சொன்ன மெத்தட்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண, இப்ப அவரே என்ன சொல்றாரு, என்னோட கம்பெனில எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, முன்னாடி இன்ட்யூஷன் சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நடக்குமே தவிர, ஒரு கமெண்ட் போடுறதுனால ஒண்ணுமே ஆக போறதில்ல. ஸோ அதனால பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கு. அதே மாரி ஒரு ஒரு ஆன்மாக்குமே சக்தி இருக்கு. ஸோ நம்மளுடைய சோல் பவர நம்ம தான் வந்து அழுக்காக்கி வச்சிருக்கோமே தவிர, அத நம்ம நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி, நம்மளுடைய மனச ஒருநிலைப்படுத்தி, விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விசுவலைசேஷன் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த கேட்கும்போது, பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா நியாயமானதா இருந்ததுன்னா கொடுக்கும். ஓகே மேம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலா ஸ்விட்ச் வேர்டுன்னா என்ன மேம்? அதுக்கு ஏதாவது டீட்டெயில் இருக்கா? ஸ்விட்ச் வேர்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுவுமே இப்போ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப எப்படின்னா, இப்ப வந்து பவானி அப்படின்றது இப்போ நீங்க வந்து என்ன வந்து என்ன பண்ணுவீங்க? அக்கா அப்படின்னு கூப்பிடுவீங்க. இப்ப எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுவாங்க? மேம், மீனாட்சி, மீனா, மீனு இப்படி ஒருத்தங்க ஒரு ஒரு பழகுன விதத்துல கூப்பிடுறாங்க. நமக்கு அதற்கான புரிதல் வந்து இருக்கு. ஸோ அந்த மாரி தான் நமக்கு வந்து யூனிவர்ஸ்க்கு புரியக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ மெசேஜ்லயே யாராவது உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து ஓகே, ஓகேன்னு நம்ம நெறைய தடவ ஃப்ரீக்வென்ட்டா அனுப்புவோம். அதுக்கு பதிலா டன் அப்படின்ற வேர்ட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. டன்னா நடக்குது, நடந்துருச்சு அப்படின்ற மாரி ஒரு கமெண்டிங் பவர் உள்ள ஒரு வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாரி டன்னுன்ற வேர்ட் நம்ம வந்து நெறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப அதுக்கப்புறம் வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ வந்து ஓகேக்கு பதிலா டன் தான் போடுவேன். என்னோட டெக்ஸ்ட்ல. அப்புறம் நான் சொல்லி சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட கிளையண்ட்ஸு, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து டன் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு வேர்டுக்கும் கமெண்டிங் பவர் அதிகம். அதே மாதிரி வேலைக்கு வந்து சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. அழகுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு திக் ஹேருக்கு வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. படிக்கிறதுக்கு ஸ்விட்ச் வேர்ட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு குடுத்த வேர்ட்ஸ்லாம் என்னன்னா கவுண்ட்டு, டன்னு, ஷட் ஆஃப், டிவைன், டுகெதர் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து குடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைய வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு நல்ல பிசினஸ்ல சேல்ஸ் நடக்கணும். மார்க்கெட்டிங்ல இருக்காரு, சேல்ஸ் நல்லா வரணும். அப்படின்னா அதுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ அந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம வந்து இத்தனை முறை அப்படின்னு சொல்லி எழுதுறது மட்டும் இல்லை, கடமைக்கு எழுதுனா பத்தாது. ஸோ நம்ம வந்து கிரீன் கலர் பென்ல ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு டார்கெட் அமையணும் அப்படின்னா, அந்த டார்கெட் அமையறதுக்கான ஸ்விட்ச் வேர்ட் அவர் எழுதும் போது, அவருடைய கண்ணை மூடிட்டு அவர் வந்து அது நடக்கிற மாதிரியும், அவர் வந்து ஒரு 15 to 17க்குள்ளேயே அவரோட டார்கெட்டை அச்சீவ் பண்ற மாதிரியும், மீதம் இருக்கிற நாள ரிலாக்ஸா இருக்காரு, அடுத்த மந்த்துக்கு அவர் பேக்கப் இது எல்லாமே நினைச்சு அவங்க வந்து எழுதணும். ஓகே. ஸோ அதில் விசுவலைசேஷன் தான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எந்த இடத்துலையுமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துடவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மட்டுமே வச்சு நம்ம வந்து எழுதணும். ஸோ அதே மாதிரி கோல்டன் சன்ரைஸ் அப்படின்ற வேர்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். அது எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே காமனாக நம்ம வந்து எழுதலாம். ஸோ கோல்டன் சன்ரைஸ் நம்ம மனசுல சொல்லக்கூட, மனசுல நினைக்கும் போது கூட நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உல்ஸ் மேஜிக் பிகின்ஸ் நவ் இப்படின்ற வேர்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். அது நிறைய பேர் ஆஃபனா யூஸ் பண்ற ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஸோ இந்த உல்ஸ் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்றது எப்பேற்பட்ட மேஜிக்குமே வந்து நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம விசுவலைசேஷன் பண்ணி எழுதும் போது என்ன நமக்கு வந்து கரெக்டான டிமாண்ட் நம்ம வந்து வைக்கிறோமோ அது வந்து யூனிவர்ஸ் நமக்கு நிஜத்துல நடத்தி கொடுக்கும். ஓகே மேம். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னீங்க. அதுல குறிப்பா வந்து திக் ஹேருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளையண்டா இருக்கேன்னா, நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்ககிட்ட இல்லாத ஸ்விட்ச் வேர்ட் இல்லாத ஒரு புது ப்ராப்ளம் நான் கொண்டு வரேன். அப்படி இருக்கும்போது நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு
சுவிட்ச் வேர்ட் நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா? இல்ல என்ன மாதிரி அதுதான். இப்போ கஸ்டமைசேஷன் அது? என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ அதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லும்போது, மேனிஃபெஸ்டேஷன்ல இன்ட்யூஷன் தான் இதுல வந்து பேசும். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே வந்து நமக்கோட இன்ட்யூஷன் வந்து நமக்கு ஆன்சர் குடுக்கும். ஸோ அந்த இன்ட்யூஷன்ல நமக்கு என்ன தோணுதோ, அந்த ஸ்விட்ச் வேர்ட கஸ்டமைஸ் பண்ணி குடுப்போம். அது குடுக்கும்போது, நீங்களும் அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பி யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போறீங்க. உங்களுக்கான பதில் வந்து யூனிவர்ஸே வந்து குடுக்கும். சில நெறைய பேர் வந்துட்டு சொல்றது அதுதான். இது எல்லாமே வந்து சும்மா, ஹம்பக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மறுபடியும் சொல்றேனே, இது எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்ட விஷயம் தான். இது யாருமே புதுசா இப்ப வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. ஸோ சிகில் ஆகட்டும், ரூன் ஆகட்டும், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ரிட்டர்னபிள். அது இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம போய் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து என்ன சொல்றது? "இது எனக்கு பண்ணி குடுங்க. நான் எவ்வளோ வேணா செலவு பண்றேன். இது எனக்கு நடக்கணும்." அப்படின்னு போய் நம்ம கேட்கறதுக்கு பதிலா, நம்மகிட்டயே பவர் இருக்கும்போது, நம்மளுடைய சோல் பவரே நல்லா இருக்கும்போது, அத வச்சு நம்மளே வந்து மெடிடேட் பண்ணி நம்ம இதெல்லாம் செய்யும்போது, நமக்கான விஷயம் தானாவே நடக்கும். ஸோ அப்ப நம்ம இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால இதுல வந்து எதுவுமே வந்து ஏமாத்து விஷயம் கிடையாது. இது ஒண்ணு இப்ப நான் வந்து நானோ, இல்ல எங்கள மாரி ஆட்களோ, "நாங்க உங்களுக்கு செஞ்சு தர்றோம். உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும்." அப்படின்லாம் சொல்லப் போறதில்ல. நாங்க சொல்ற விஷயத்த நீங்க முழு மனசோட நம்பி, நீங்க தியானம் தான் பண்ண போறீங்க. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க தியானம் பண்ணி, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி கேட்க போறீங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க போது. அது நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான், அதனுடைய அந்த டேஸ்ட்ட வந்து உங்களால உணர முடியுமே தவிர, அது இல்லன்னா புரியாது. இது வந்து ஒரு மெயின் மேட்டரே என்ன அப்டின்னா நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும். இது டவுட்டே படாம கன்ஃபார்மா அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில பண்ணா மட்டும் தான் அது ஆமா. கிடைக்கும். இப்ப எப்படி நம்ம ஒரு கடவுள் கோவிலுக்கு போறோம். நம்ம கடவுள முழு மனசா நம்பி நம்ம வந்து வேண்டுறோம். ஆனா என்ன இதுல இன்னொன்னு அப்டின்னா, நம்ம இப்ப கடவுள் கிட்ட போம்போது நம்மள அறியாம அழுது வேண்டுவோம். அதெல்லாம் ஆமா. இருக்கும். யூனிவர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம அழவே கூடாது. ஏன்னா, யூனிவர்ஸ் உங்கள படைச்சிருக்கு. ஓகே. ஸோ வந்து யூனிவர்ஸ் நீங்க சொல்றத கேட்கறதுக்கு தான் இருக்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்வேன், அது வந்து ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு அலாவுதீன் அற்புத விளக்குல வர ஜீபூம்பா மேஜிக் மாரி தான். ஸோ நீங்க எது சொன்னாலுமே நீங்க ஆர்டர் போட்டாலே போதும், யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும். ரொம்ப ப்ளீஸ் பண்ணி, கெஞ்சி, அழுது, "எனக்கு இது எப்படியாவது பண்ணி குடேன். ப்ளீஸ், ப்ளீஸ்" அதெல்லாம் அந்த பதட்டமே வேண்டாம். நீங்க ரொம்ப அழகா, பொறுமையா உங்களுடைய மனச வந்து அழகா வச்சுக்கிட்டு, ரொம்ப ஜாலியா, கலர்ஃபுல்லா நீங்க ஒரு விஷயத்த நெனச்சு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, அத அப்படியே மறந்துரணும். நடந்துருச்சா? ஃபோன் வந்துருச்சா? டெக்ஸ்ட் வந்துருச்சா? இது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடாது. சொல்லிட்டீங்க நடக்க போது. நீங்க அத விட டபுள் மடங்கா அந்த ஜாலியா மட்டுமே தான் இருக்கணுமே தவிர, யூனிவர்ஸ் கிட்ட அழவும் கூடாது. ஓகே மேம். இன்னைக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத திரும்பவும் எங்களுக்காக ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ பவானி.